ஹே கைஸ், iOS 18லேருந்து iOS 17க்கு டேட்டா லாஸ் இல்லாமல் எப்படி டவுன்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸ்க்காக பெய்ட் சாஃப்ட்வேர் எதுவும் உங்களை பர்ச்சேஸ் பண்ண சொல்ல போகிறதில்ல. கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஒரு லேப்டாப் அண்ட் குட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும், வீட்டில் இருந்தபடியே சிம்பிளாக டவுன்கிரேட் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயர்ஸை விட இந்த வருஷம் டவுன்கிரேடிங் ப்ராசஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக நான் சொல்கிற எல்லா ப்ராசஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா பாதியிலே ஸ்டக் ஆகிறதுக்கோ இல்லை டேட்டா லாஸ் ஆகிறதுக்கோ சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு iOS 17.7 சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். அப்புறம் நம்ம ஃபோனில் ஃபைண்ட் மை டிவைஸ் ஆஃப் பண்ணணும். அப்புறம் நம்ம ஐஃபோனோட பேக்கப் எடுத்து வைக்கணும். அப்புறம் பேக்கப் எடிட் பண்ணணும். ஃபைனலி பேக்கப் ரீஸ்டோர் பண்ணணும். இதுதான் இதோட கம்ப்ளீட் ப்ராசஸ். உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனை மட்டும் கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ப்ராசஸையும் ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுளில் போய்ட்டு IPSW அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் மேலே இருக்க ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆப்பிள் டிவைஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கும். அதில் ஐஃபோனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஐஃபோன் மாடலை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஓல்டர் iOS வெர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் மேலே க்ரீனில் இருக்கிற iOS 17.7 செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. இதில் ஃபைல் சைஸ் 8GB காட்டுது. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷனை ப்ராப்பராக வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப், உங்களோட ஐஃபோனில் ஃபைண்ட் மை ஐஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணணும். செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே இந்த ஆப்ஷன் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிடுங்க. சப்போஸ் இதை டர்ன் ஆஃப் பண்ண முடியலைன்னா உங்களோட ஆப்பிள் ஐடியை கம்ப்ளீட்டாக சைன் அவுட் பண்ணிடுங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களோட ஆப்பிள் டிவைஸ் உங்களோட ஆப்பிள் அக்கௌண்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக அன்லிங்க் ஆயிரும். சாஃப்ட்வேர் டவுன்கிரேட் பண்ணும்போது ஆக்டிவேஷன் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட ஐஃபோனை பேக்கப் பண்ணணும். எதர் நீங்கள் மேக் யூஸராக இருந்தாலும் இல்லை விண்டோஸ் பிசி யூஸராக இருந்தாலும் சரி, iTunes சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஐஃபோனை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு iOS 18ல் ரன் ஆகிட்டு இருக்கிற உங்களோட ஐஃபோனை iTunes வழியாக பேக்கப் பண்ணி வச்சுக்கணும். பேக்கப் எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன், பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஐஃபோனை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் iTunes ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த பேக்கப் நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக்கப் பண்ணிருங்க. உங்கள் ஐஃபோனில் இந்த மாதிரி பாப்பப் ஆச்சுன்னா டோன்ட் என்கிரிப்டை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பண்ண பேக்கப்பை எடிட் பண்ணணும். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ப்ராசஸ். பேக்கப் பண்ணது எந்த ஃபோல்டரில் இருக்கும், அதை எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதுக்கு உங்கள் லேப்டாப்பில் Windows C ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்து அதில் யூஸர் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் பிசி நேம் கிளிக் பண்ணுங்கள். ஆப்பிள்னு இருக்கும். அதில் மொபைல் சிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்து பேக்கப்ங்கிற ஃபோல்டர், அதில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இன்ஃபோன்னு ஒரு நோட்பேட் ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். அந்த நோட்பேட் ஃபைலில் Ctrl+F அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் வரும். அதில் PRODUCT ப்ராடக்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு 2 டைம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி iOS 18 அப்படின்னு இருக்கும். அதை எடிட் பண்ணி 18க்கு பதிலாக 17 சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைலை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. எடிட்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அகைன் iTunes ஆப்குள்ளே வாங்க. அதில் ரீஸ்டோர் ஐஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல்ஸ் இருக்கிற இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகும். அதில் டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கு போய்ட்டு ப்ரீவியஸாக டவுன்லோட் பண்ண iOS 17 வெர்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ iOS 18லேருந்து iOS 17க்கு டவுன்கிரேடிங் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். கண்டிப்பாக இது ரொம்ப டைம் எடுக்க தான் செய்யும். உங்கள் லேப்டாப் அண்ட் மொபைல் ரெண்டுத்துலேயுமே ஃபுல் சார்ஜில் வச்சுக்கிட்டு டேட்டா கேபிளை ரிமூவ் பண்ணிடாமல் மட்டும் இருந்தாலே போதும், டவுன்கிரேடிங் ப்ராப்பர் ஆகிடும். ஃபைனலாக பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணணும். Windows Cயில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 to 3 GB ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணும்போது எதுவும் இஷ்யூ இல்லாமல் கிளியராக பண்ண முடியும். ஜஸ்ட் iTunesகுள்ளே போயிட்டு ரீஸ்டோர் பேக்கப்பை கிளிக் பண்ணி நம்ம ஆல்ரெடி பேக்கப் பண்ணி வச்சிருந்த டேட்டாஸை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி ஐஃபோன் ரிலேட்டட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.